Hello friends, welcome to my food hub. இன்னைக்கு வந்து நம்ம இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. உளுந்தை வந்து நம்ம வந்து இப்போ வந்து வறுத்து எடுத்துடலாம். தீயை வந்து ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, மீடியம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் சீக்கிரம் கருகிரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் வர்ற வரைக்கும் வறுக்கணும். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு வறுத்துடலாம். கடலைப்பருப்பு துவரம்பருப்பும் சின்ன அளவு தான், அதனால் வந்து நம்ம ஒரே டைம்லேயே போட்டு வறுத்துடலாம். அதனால் துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நான் ஒன்றாவே கொட்டி வறுக்கிறேன். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அதோட ஒன்றா சேர்த்து கொட்டி வச்சுக்கரலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாயை வறுத்து எடுத்துடலாம். மிளகாய் வந்து உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு 10 மிளகா போதும், அதனால் நான் 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கலாம், இல்லை அதிகமாக வேணால் அதிகமாக எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிறிஸ்பி சவுண்டு வரும், கலகலன்னு ஒரு சவுண்டு வரும். அது வந்தாலே நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மிளகாய் நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அதிலே கொட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எள்ளை வறுத்து எடுத்துடலாம். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு, இல்லை கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளை சேர்த்துக்கோங்க. எள்ளு வந்து நல்லா வறுத்துருச்சுனாலே ஒரு மாதிரி டப் டப்புன்னு தெறிக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்தே நம்ம வறுத்துருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எள்ளு நல்லா வறுத்துருச்சு, அதையும் இதோடு சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துடலாம். அந்த சூட்டுலேயே வச்சு வருங்க. இந்த ஜீரகம் மிளகை வந்து அந்த ஒரு நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. பெருங்காயத்தை போடையில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தை சேர்த்துக்கரலாம். இப்போ மிளகும் சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை சேர்த்துடலாம். பெருங்காயத்தை சேர்த்து அந்த சூட்லேயே அப்படியே வறுத்து விட்டுங்க. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கழுவி நல்லா காய வச்சுட்டு அதையும் ஒன்றா சேர்த்துக்கரலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை கிடைக்கல, அதனால நான் வந்து போடலை. நீங்கள் இது கூட உப்பையும் சேர்த்துடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு அந்த சூட்லேயே, அந்த வெறும் சட்டியில் அடுப்பில் ஆஃப் பண்ணியாச்சு, அந்த சூட்லேயே வறுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொட்டி வச்சுக்கரலாம். அவ்வளோதான், வறுக்கிற ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து நல்லா ஆற வச்சுருவோம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கரலாம். நான் வந்து இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக தயாராகிருச்சு இட்லி பொடி. நல்லெண்ணெயை இட்லி பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சுட சுட இட்லியை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அருமையான இட்லி பொடி தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.